கொய்யால யாரா இவன் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு ட்ரெய்லர்ல வந்த 5 வயசு பையனோட ஒரு 6 செகண்ட் டைலாக் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்குமா? யோசிக்க வச்சது. அப்படி நான் போய் பார்த்த படம் எது? அப்படி அந்த 6 செகண்ட்குள்ள அந்த பையன் என்ன டைலாக் பேசினா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்? அபிஜித் குமார். அது ஏன் என்ன தியேட்டர் நோக்கி ஈர்த்தது? அது மட்டும்தான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க காரணமா இருந்ததா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. வாழ்க்கையில சின்ன வயசுல நிறைய பேர் காணாம போயிருப்பீங்க. அப்புறம் தேடி உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஜஸ்ட் நான் காணாம போன 10 நிமிஷத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அதே மாதிரி இந்த வயசுக்கு மேல உங்களால காணாம போக முடியுமா? அப்படி காணாம போக முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்படி காணாம போக முடிஞ்சா நாம என்ன பண்ணுவோம்? இப்படி நிறைய கேள்விகளுக்கான விடையோட இந்த படம் தொடங்குது. ஒருத்தன் அடையாளமே இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? அத இந்த சமூகம் வாழ விடுமா? அப்படி அடையாளமே இல்லாம வாழ்றப்ப அதுல இருக்க சுவாரஸ்யம் என்ன இப்படின்னு படம் தொடங்கும் போதே ஏகப்பட்ட கேள்விகளோட இந்த படம் தொடங்குச்சு. அதுவே ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்த விஷயம் என்னன்னா, இந்த படத்துல காதல் இல்லை, ரெண்டாவது ரத்த கலரி இல்லை, இது எதுவுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அட்டகாசமான ட்ரெய்லரா இந்த படம் இருந்தது. படத்தோட பேரை நான் இன்னும் சொல்ல. எஸ், பாலன் த பாய். இந்த மலையாளத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இப்படி யோசிக்க வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஆவேசம், ரோமாஞ்சனம் போன்ற படங்களை இயக்கிய ஜீத்து மாதவனோட எழுத்துல, மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் சிதம்பரத்தோட இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் பாலன் த பாய். ட்ரெய்லரே செம கலக்குச்சு. என்னடா சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப அந்த ட்ரெய்லர்ல வந்த பல ஷார்ட்ஸ் என்னை ரொம்ப ரொம்ப ஈர்த்ததுனால இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். பொதுவா இந்த வாழ்க்கை அடுத்த நிமிஷம் என்ன ஒளிச்சு வச்சிருக்கு அப்படின்னு தெரியாது, அதுதான் இந்த வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அதை விசுவலி ஸ்டன்னிங்கா கன்வே பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த சீன் இந்த கேரக்டர்ஸ் எங்க போகும், என்ன பண்ணும், யாரை பார்க்கும், இவங்களோட அடுத்த கதை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் மண்டேல ஓட விட்டுக்கிட்டே ஒரு படம் செம பதட்டத்தோட போய்கிட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? காதல்னு ஒரு திரைப்படம் வந்தது, பரத் அண்ட் சந்தியா நடிச்சது. அந்த திரைப்படம் வந்தப்ப அந்த படத்துல அவங்க 2 பேரும் ஊரை விட்டு தப்பிச்சு சென்னைக்கு போவாங்க. போறப்ப படம் பார்க்குற நம்மளுக்கே இவங்க மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு பதட்டத்தை பாலன் த பாய் அப்படின்ற படம் தன்னோட முதல் காட்சியில இருந்தே ஆடியன்ஸுக்கு கடத்திருக்கு. ஒரு சின்ன பதட்டத்தோடைய இவங்க சரியா இருக்கணும், சரியான இடத்துக்கு போகணும், சரியான விஷயம் அவங்களுக்கு அமையணும், அமைஞ்சிருமா, இவங்க சரியான இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இயல்பான பதட்டத்தோடைய ஆடியன்ஸை வச்சுட்டு சும்மா இன்டர்வல் பேக் வரையும் பரபரன்னு ஒரு தீ மாதிரி இந்த படம் போயிட்டே இருக்கு. பொதுவா சமூகத்துல நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா நான் செய்யக்கூடிய செயல் 100% சரியா இருந்தாலும் அந்த செயலை நம்மளால சுதந்திரமா செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா தெரியல. செய்ய விடுவாங்களா? தெரியல. அப்படி இந்த படத்தோட கேரக்டர் 2 பேருமே, அம்மா பையன் 2 பேருமே சரியான விஷயத்த செஞ்சா கூட அதுக்கு அந்த சமூகம், அது ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது, இந்த சமூகம் எப்படிப்பட்ட எதிர்வினையை கொடுக்குது, அவங்கள ஏதோ ஒரு வகையில எப்படி நோண்டிட்டே இருக்கு, அவங்கள எப்படி நிம்மதி இல்லாம இருக்க விடுது அப்படின்றத இந்த படம் முழுக்க நம்மளுக்கு கடத்திக்கிட்டே இருக்காங்க. படம் அடுத்தடுத்த சீன் நகரும் போது ஒருவித பதட்டம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த படத்துக்கு போக வேணாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒரு பக்கா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம்லாம் கண்டிப்பா ஓடிடியில வந்து பார்க்கறத விட தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு 100% தகுதியான படம். பொதுவா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு திரைப்படத்துல போய் நம்ம பார்வையாளர்னு உட்காரும் போது இதுக்கு அடுத்து இந்த சீன் தான் வரும், இதுக்கு அடுத்து இந்த சீன் தான் வரும், இதுக்கு அடுத்து இந்த சீன் தான் வரும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி எவ்விதமான யோசனைக்கும் நம்மளை கொண்டு போகாம அடுத்தடுத்து என்னென்ன வரும் நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை கெஸ் பண்ண விடாம, கெஸ் பண்ணா அதுக்கு நேர எதிரான ஒரு விஷயமா இந்த படத்துல நடந்துகிட்டே இருக்கிறது தான் இந்த படத்தோட ஆகச்சிறந்த சுவாரஸ்யமே. சத்தியமா நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும்னு. இன்டர்வல் பிளாக் வரையும் சொல்லப்படுற ஒரு கதையோட சுவாரஸ்யம்
இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் அப்படியே மாறுது. இன்ட்ரோல் பிளாக் வரையும் வந்த கதை வேற, இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வர்ற கதை வேற. எந்த இடத்துலையுமே இந்த படத்தோட கதையை இதுதான் கதை அப்படின்னு சொல்றதுல எனக்கு துளி அளவு கூட விருப்பமே கிடையாது. காரணம், ஒரு பார்வையாளனா நீங்க அந்த படத்தை போய் பார்க்கும்போது முதல் சீன்ல இருந்தே அந்த படத்தோட கதையை ஒரு துளி கூட தெரியாம பார்க்கறப்ப ஏற்படக்கூடிய சுவாரஸ்யத்தை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க விரும்பல. பாலன் படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இணையத்துல வர்ற எவ்விதமான விமர்சனத்தையும் பார்க்காம போங்க. ஒருவேளை பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு யாராவது சொன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேணா பாருங்க. நேரடியா தியேட்டர்ல போய் பார்க்க 100% தகுதியான படம். எனக்கு இந்த காதல் இருக்கக்கூடாது, வயலண்ட் இருக்கக்கூடாது, கசகசன்னு இருக்கக்கூடாது, எதுவும் சம்திங் டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது என்ன அந்த படத்துக்குள்ள முழுமையா ஈடுபடுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம். பொதுவா இந்த படத்துல ஒரு அம்மாவும் பையனும் மட்டும் தனியா இருக்காங்க. அந்த தனியா ஒரு டிராவல் பண்றாங்க. ஏன் அவங்க தனியா இருக்காங்க, இந்த சூழ்நிலை எதுக்கு அவங்கள தனியா தள்ளுச்சு அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த படம் தரக்கூடிய விடை இருக்குல்ல, அது பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு. அப்படி யோசிக்கும் போது உங்க கதையோட ஒத்த கதை இருக்கிற எல்லா படமும் உங்களால பர்சனல் கனெக்டோட பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு உயிரோட்டமான கதையோட ஒரு திரைப்படத்தோட கதை சொல்லப்படும் போது மட்டும்தான் உங்க பர்சனலோட அந்த படம் எமோஷனலி கனெக்ட் ஆக தகுதியான படமா மாறுது. அந்த வகையில இந்த படம் 100% தகுதியான படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நாம ஏன் எப்போதும் அடுத்தவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைச்சிட்டே இருக்கோம். அதுல நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு எதன் அடிப்படையில நம்புறோம்? எந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கைய நாம வாழ்ந்திருக்கோம்? அப்படி வாழ்ந்திருந்தாலும் அவங்களோட வலிய நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எப்படி நம்புறோம்? அவங்களோட அனுமதி இல்லாம இல்ல அவங்க கேட்காம நாம ஏன் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் நாம ஒரு நல்லதை செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம்? அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நம்மளுக்கு இருக்கா? இப்படியான கேள்விகள் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு கேள்விகளோட ஒரு அட்டகாசமான ஸ்கிரீன் பிளேயோட அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு பதட்டத்தோட படத்தை எடுத்துட்டு போன அந்த இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் மிகப்பெரிய ராயல் சல்யூட். அட்டகாசமான ஒரு கேள்வியோட ஒரு பதட்டத்தோட இன்டர்வல் பிளாக் விட்டு அதுக்கப்புறமா இந்த படம் பயணிக்கிற தளம் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து வேற, செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கோணத்துல வேற ஒரு கதையா இந்த படம் பயணிச்சு எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல முடியும் போது ஒரு அட்டகாசமான திருப்தியோட பார்வையாளனை அது வெளியே அனுப்புது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் கூட கன்வீனியன்ஸா எடுத்திருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. இன்டர்வல் பிளாக் மேல கம்ப்ளீட்டா இந்த கதை வேற ஒரு பாதையில வேற ஒரு கோணத்துல வேற ஒரு தேடல்ல போறதுனால உங்களுக்கு ஒரு சின்னதான தோய்வு ஏற்படுற மாதிரியான ஒரு மனநிலை வரலாம். ஆனா அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையோட எமோஷனலி அட்டாச் ஆகி இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் மிக்க கதையா தான் இருக்கும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படத்துல வர்ற அந்த பையனோட தேடலுக்குரிய விடை எப்படியாவது கிடைச்சிடணுன்ற ஒரு பதட்டத்தை பார்வையாளனுக்கு ஏற்படுத்தி அது முடியும் போது அந்த பையனுக்கு தான் தேடினது கிடைச்சதா இல்லையா அப்படின்ற ஒரு செம்மையான கிளைமேக்ஸோட இந்த படம் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். நன்றி.